என் பொண்ணு சத்தம் போட்டா எனக்கு மரியாதை கட்டுருமா அவங்க உட்காந்துரு போய் நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்ப திடீர்னு எந்திரிச்சு ஐயோ எதையோ வாழ்க்கையில பெருசா இழந்துட்டமே அது என்னன்னு கேட்கறேன். நீ எல்லாத்தையும் பெருசா தான் எடுத்துக்கணும். அப்ப எதை தான் பெருசா எடுத்துக்கணும்? சாவரதான் பெருசா எடுத்துக்கணுமா? முக்கியமா இவளே நம்ப முடியாது. வீட்டு எழுதி அடிச்சு வெளில தொடர்ந்து தோத்து விட்டுருவாங்க. இல்ல இல்ல இந்த காலத்துல யாரையும் ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க அம்மா எங்க வீட்டு அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன அவங்க வீடு வந்து பராமரிச்சுட்டு தானே இருக்காங்க. அங்க தங்கியிருக்காங்க. அந்த வீடையும் பாத்துக்கணும். அப்புறம் இங்க 2 பேரும் வந்துட்டா சரி வராதுல்ல. ஆனா அவர் சின்ன விஷயத்த இன்னைக்கு நம்ம கவனிக்க மாட்டோம்னா அது நாளைக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா வருங்கிறது என்னோட இது. இவ எப்படின்னா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த ஹாய்ங்கிறதே 3 டேக்கு போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு காது கேட்கல, காதெல்லாம் அடிச்சுக்கிட்டு நைட்டு உடம்பு சரியில்லை. அது காரணம் என்னன்னா நேற்று ஊருக்கு போயிட்டு வந்த பாருங்க. அந்த பணியில் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வந்தது தான். முடியாமல் 3 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். சரி அப்படியே இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த விளாகில் அப்படியே பார்க்கலாம் வாங்க. நம்ம தண்ணி போதுங்க. நேற்று பெஞ்ச மழைக்கு மழைக்கத்தோட கொஞ்சம் அதிகமாகவே போயிட்டுருக்கு. போயிட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. சொட்டு மருந்து வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் போனால் அப்படியே ஒரு மினிமம் 500 அது வேணும். அதனால் போல மாத்திரையும் வந்து வாங்கிட்டு வந்து போட்டுட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு உண்மையாக காற்று நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. இங்கே இந்த நிலைமை நம்ம வீட்டுக்கெல்லாம் போனால் எப்படி இருக்கும்னு தெரில. போனால் தான் கதை தெரியும் போல. ஏமா ஏன்னா இங்கேயே வந்து இந்த அளவுக்கு படிப்பேன்னா நம்ம வீட்டில் ஒழுகும் ஃபுல்லாக ஒரு ஃபுல்லாக ஓப்பனாகவே இருக்கும். இதாக ஃபுல்லாக மூடி இருக்கு. அங்கெல்லாம் ஓப்பனாக இருக்கும். ஆமாம் அங்கே போனால் குழந்தைய வச்சுட்டு எப்படி பார்க்கறது என்ன எதுவுமே தெரிலங்க. பயமாக இருக்குது. போய் ஆகணும்னு தோணுது. மழை சீசனில் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நான் சொல்கிறதுக்கு இல்லை. ஆமாம் அனுபவம் எனக்கு பல்லில் இதாக ஆயிடுச்சுங்க. பல்லு பேக் சைடு ஒரு மாதிரி கரை பிடிச்ச மாதிரி இதாக இருந்ததா. அது என்னன்னு கேட்குறேன். நீ எல்லாத்தையும் பெருசாக தான் எடுத்துக்கணும். அப்போ எதை தான் பெருசாக எடுத்துக்கணும்? சாவரதான் பெருசாக எடுத்துக்கணுமா? எனக்கு அது போலதாங்க இருந்தது. என் பல்லு முன்னாடி பல்லு விழுற மாதிரி ஒரு மாதிரி அந்த மாதிரி கரை மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு இது மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி வந்தது. அப்புறமே நல்லா ஒரு 2-3 நாள் எனக்கு பயமாவே இருந்தது. பல்லு முன்னாடி விழுந்தா அசிங்கமாயிருமே அசிங்கமா தானாவே சரியாயிருச்சு. அதனால இவருக்கும் அதே போல வந்திருக்கான். சொல்றேன் இவர் அதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாரு. நான் வந்து அப்பையில இருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் இப்ப உடம்பு பிரச்சனைனா உடனே ஹாஸ்பிட்டல்ல நான் போய் பார்த்துருக்கவே மாட்டேங்க. ஒரு டைம் கூட நான் போட்டதே கிடையாது. அந்த மாதிரி நான் எதையுமே இதாதான் எடுத்துப்பேன். அவர் அப்படியே ஆப்போசிட். லேசா ஒரு சின்ன கீரல் வந்தாலும் உடனே ஜிஹெச்சுக்கு போயிடுவாரு. அந்த மாதிரி கேரக்டரு. பொறுத்தளவுக்கு நம்ம கிட்ட இருக்குது இந்த உடம்பு ஒண்ணுதான். ஏற்கனவே பாத்தீங்கன்னா பிரச்சனை இருக்கு. சைனஸ் அது இதுன்னு. இதுல இன்னும் 2 பிரச்சனை வந்தா இருக்க போற அந்த 50-60 வருஷமும் நம்ம அவஸ்தப்பட்டு வாழணுங்கிறது என்னோட பயம். அவ அப்படின்னு நினைக்கிறா. எனக்கு எல்லாமே பெருசா தெரியுற மாதிரி இருக்கு. என்னன்னு கேட்டா சின்னதா காது வலி வந்தா அது பெருசா தெரியும். உடனே ஹாஸ்பிட்டல் போனோம். எதையுமே அசால்ட்டா விட முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நான் இங்க இருக்கும்போது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி முத நைட்டு ஒரு 1 மணிக்கு மூக்கு அடைச்சது. அதை அசால்ட்டா விட்டேன். அன்னைக்கு ரொம்ப 2 மூக்கு அடைச்சு மூச்சு விட முடியாம மிளகு சுட்டு இருந்தேன். சரியா போச்சு படுத்துட்டேன். அதோட விளைவு தான் இன்னைக்கு நான் அந்த மூக்கடைப்புல இப்படி சுத்திட்டு இருக்கிற காரணம். அதனால சின்ன விஷயத்த இன்னைக்கு நம்ம கவனிக்க மாட்டோம்னா அது நாளைக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா வருங்கிறது என்னோட இது. இவ எப்படின்னா பெரிய பிரச்சனையை முத்த விட்டு தான் அதை பாப்பாளே. நான் சொல்றது கரெக்ட் தானே? நான் இல்லங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் நினைக்கிறது எல்லாமே எனக்கு சாதகமாவே தான் அமைஞ்சிருக்கு. பெரிய எனக்கு அப்படி அமைஞ்சதே இல்லைங்க. அதனாலதான் நான் பயப்படுறேன். எனக்கு எதுவுமே சாதகமாவே அது கைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அது கிடைக்காது. உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். சரியில்லாம போகும். அது ஆரம்பத்துலேருந்து என்னோட சாபக்கேடு. அதனால எனக்கு இப்படி என்னோட கேரக்டர். அம்மாயி வந்துட்டாங்க உடம்பு சரியில்லைன்னு உடனே இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படி இப்படிங்கிறாங்க. ஊட்ட அது நார்மலாக சரியாக போகிறதுக்கு சாதாரண பிரச்சனை தான். நான் வந்து வர சொன்னேன். அங்கேயே தனியாக உட்காந்துருக்காங்க. கல்லடுக்கு போகிறேன். நீ போக வேணாமா அங்கே வாமான்னு கூப்பிட்டேன். இட்லி ஊற்றுறோம். அப்படியே சாப்பிட்டு எல்லாம் இங்கேயே உட்காந்துருக்கலாம்ல. காலையில் 12 மணிக்கு காலை டிஃபன் இட்லிங்க நம்ம வீட்டில் ஸ்பெஷல். 12. என் பொண்ணு சத்தம் போட்டா எனக்கு மரியாதை கட்டுருமா அவங்க உட்காந்துரு போய் அன்னை தெரசா மாதிரி உட்காந்துருக்கா பாருங்க. அவங்க அப்படிதான் ஃபுல்லாக அப்படி உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி துண்டு தூக்கி கழுத்துல சுற்றி உட்காந்துருக்கா. அப்புறம் இந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் வந்து குழந்தைங்களை பார்த்தா மஞ்சள் காமால வரும் சொல்லி ஒரு மித்து இருக்குங்க. அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியல. போட்டிருக்க பார்த்தீங்களா என் பொண்ணு மஞ்சள் கலரு. அது எதுக்கு சொல்றதுன்னா மஞ்சள் காமால வந்ததுன்னா குழந்தைங்களோட ஸ்கின் கலர் மாறும். மஞ்சள் ட்ரெஸ்ஸே போட்டிருந்தோம்னா அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனால எல்லோ கலர் ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஃபேமிலியே சேர்ந்துட்டு மஞ்சள் கலர் சட்டை போட்டா மஞ்சள் காமால வந்துடும். சிவப்பு கலர் சட்டை போட்டா சக்கரை வந்துடும். எங்க அம்மாவே புதுசா கேள்விப்படுறாங்க. உங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க சொன்னாங்களா ஒரு ஆயா மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டா மஞ்சள் காமால வரும். எதுக்கு மஞ்சள் ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால சரி கூகுள்ல உடனே கூகுள்ல போடுன்னு சொல்லி. அதெல்லாம் உண்மை இல்லைங்க. அதெல்லாம் போய் தான். இப்போதாங்க நார்மலாகவே ஆயிருக்கு. இன்னுமே ஒரு காது கேட்கவே இல்லை. அப்படியே உக்காந்துருக்கலாம். ரொம்ப கிளைமேட் அநியாயத்துக்கு மோசமாக இருக்குன்னு எத்தனை நாளைக்கு மழை இருக்குன்னு தெரியல. என் பொண்ணு இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சாங்க. மேடம் வந்து இட்லிலாம் ஊற்றி வச்சாங்க. சாப்பிடல. மாமியார் டீ கேட்டாங்க. டீ கொடுத்தரல. அவங்க போன உடனே நாங்கள் குடிச்சிட்டு வந்து அதுக்கு வேறு கேட்பாங்க என்ன போட்டு நீங்கள் குடிக்கிறீங்களா அப்படிம்பாங்க.
குள்ள என்ன பண்றா பாத்தீங்கன்னா ஏற்பா அவ ஹாய்லாம் அது ஸ்டார்டிங்ல சொல்லுங்க நீங்க இப்போ ஒன்றும் சொல்லாதீங்க. இந்த மீஷோவில் பாப்பாவுக்கு அந்த இது மாதிரி காட்டுமா அதை இந்த பாருங்க அந்த கிளி மாதிரி தொங்கும்ல யானையில வந்து எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இதுங்க காட்டுறேன். இந்த மாதிரி தொட வைக்கிறதுக்கு இது பண்ணிட்டு இருக்கா. குழந்தைங்களோட விசன் சைட் கொஞ்சம் நல்லா இருக்குமா பாப்பாங்க சொல்லுவாங்க அடிக்கடி. யானையில இந்த பொம்மை தொங்க விடுவாங்கல்ல, குழந்தைங்க அழுதா கூட அந்த பொம்மையை பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்கல்ல. அந்த காலத்துலாம் 5 கிளியோ என்னமோ அது விற்கும் ரோட்டு கடை சைட்லாம். இப்ப இல்ல எங்க அதிகமா. எங்க அம்மா கிட்டத்தட்ட சிவா பிறந்தப்ப ஒரு 5-6 கடை ஏறி இறங்கிட்டாங்க. எங்கேயுமே கிடையாது. நல்லாவே இல்லைங்க. ஒரு டப்பா மாதிரி பூவா கோத்து இருந்தாங்க. அதுதான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதான் சரி நான் திடீர்னு எதுக்கு கடையில அங்கேயும் இங்கேயும் அலையணும், சரி மீஷோல இது பாக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க 2 நாளா. இருக்கு. அதே 100 ரூபாயில 119 பாருங்க. சிவா கதை திறந்தாங்க. 100 110 பாக்கல. அந்த செயின் எனக்கு வாங்கிட்டு வந்த அந்த செயின் அவன் என்கிட்ட குடுக்கவே மாட்டான். 2 நாளா அவனே தான் போட்டிருக்கான். ஆமா இது எதுக்காக வாங்குறது பாத்தீங்கன்னா லைட் எரியும், ரேடியம். கிட்டத்தட்ட ஹாஸ்டல். சின்ன பிள்ளைல இருந்தே எனக்கு ஆசை. எனக்கு ஏசப்பாவை எப்படி தெரியும்னு பாத்தீங்கன்னா 6th படிக்கும் போது எங்க அம்மா வந்து பக்கத்து வீட்டுக்காரர்ல இந்த ஹாஸ்டல்ல கிறிஸ்டினா ஹாஸ்டல் ஃபர்ஸ்ட் டைம் ஏசப்பானா எனக்கு அப்பதான் தெரிய ஆரம்பிச்சது. அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அவரை என்னைக்கு தெரியாது. எல்லா கடவுளையும் கும்பிடுவேன், எந்த கடவுளையும் கும்பிடுவேன். ஆமா நாங்க வேளாங்கண்ணிக்கு ஓடி போனப்ப கூட இந்த மாதிரி டாலர் நான் தேடினேன். போலீஸ்களை துரத்துனது அப்ப கூட அந்த டாலர் போய் தேடிட்டு இருந்தேன். ஆமா நாங்க அப்போ நாங்க லவ் பண்ணி ஓடி போனப்போ கூட அங்கதான் போய் கிட்டத்தட்ட எத்தனை நாள் மறந்தோம், ஒரு கிட்டத்தட்ட 13 நாளா 15 நாளா நாங்க சுத்திட்டு இருக்கோம். திரும்ப நாங்க போகணும்னு நினைக்கிறோம். ஆனா இன்னமும் நாங்க போகவே இல்லை. 5 வருஷம் ஆச்சு. டைம் முடிஞ்சிச்சுங்க. ஆரம்பிச்சிட்டாங்க எங்க அம்மா. எங்க வீட்டு அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன வீட்டம்மா. ஆமா அப்ப பறி கொடுத்த மாதிரி இப்பெல்லாம் ரொம்ப நேரம் அழுவுறாங்க. சிவாவோட என் பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அது உண்மைதான். சிவாலாம் 3 மாசங்க எந்த இதுவுமே பண்ணல. அவன் மட்டும் தூங்கிட்டே இருந்தான். இவ வந்து அழுவுறான். யானைய ஆட்டிக்கிட்டே இருக்குமா. தூங்கினா கூட யானைய விடக்கூடாதான் மேடத்துக்கு. விட்டுட்டு எங்கேயாவது நவுந்தா போதும் உடனே அழுகுறாங்க, ஆட்டிக்கிட்டே இருக்க சொல்லி. ஆமா அப்புறம் போன் வந்தோடனே லைட்டா நான் பயந்துட்டேன். என்னடா திடீர்னு போன் வருது அப்படின்னு. ஊர்ல இருந்து என் போனுக்கு எந்த போனுமே அவ்வளவு வராது. வந்ததுன்னா கம்பெனி காலாதான் மேக்சிமம். எங்க அப்பா வந்து பணம் போட்டு வர்றாரு அவங்க அம்மா ஊருக்கு வரதுக்கு செலவுக்குலாம். சண்டே ஊருக்கு போறல ஞாயிற்றுக்கிழமை. அதிக பேரு ஏன் உங்க அப்பாவை காட்டவே மாட்டேங்கிறீங்க? பாக்கல வீடியோ அப்படியே கேக்குறாங்க. அப்பா இருக்காங்களா அப்படின்லாம் கேக்குறீங்க. எங்க அப்பா அவ்வளவா சைலண்டான டைப். எதுலயும் அவ்வளவா ஈடுபட மாட்டாரு. வீடியோக்கே எடுக்கிறோம்னா சைலண்டா உட்காந்துருப்பாரு. அவர் மேக்சிமம் இங்க வர மாட்டாரு. ஏன்னா அங்க ஈரோட்ல ஒரு ஆள் இருக்கணும்ல. அவங்க வீடு வந்து பராமரிச்சுட்டு தானே இருக்காங்க. அங்க தங்கியிருக்காங்க. அந்த வீடையும் பாத்துக்கணும். அப்புறம் இங்க 2 பேரும் இங்க வந்துட்டா சரி வராதுல்ல. ஆனா அவர் பொறுத்தளவுக்கு யாராவது ஒருத்தவங்களாவது வேலைக்கு போகணும்ல. அங்க அவரு வேலைக்கு போனாதான் இங்க அம்மா மட்டும் வந்திருக்க முடியும். அப்புறம் அம்மா அவருக்கு குழந்தை பிறந்த உடனே வந்து பாத்துட்டு போயிட்டாரு. சிவா பிறந்தப்பவுமே அப்படிதான் வந்து பாத்துட்டு போயிட்டாரு. எப்பவுமே வந்தாரான்னா அதிக நாள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னும் ஒரு 2 வருஷத்துல எங்க ஊரோடையே வந்து செட்டில் ஆயிருவாங்க. ஏன்னா மாடிப்படிலாம் கல்லு மணல்லாம் சுமந்துட்டு ஏற முடியலையா அவங்களாலையும். வயசாகி போயிடுச்சுல, அதனால ஊரோட வந்துருவாங்க. அதனால இப்ப இருக்கிற வரைக்கும் அங்க கண்டிப்பா வேலை செஞ்சு கொஞ்சமாவது அவங்க வயசான காலத்துக்குன்னு சேஃப்டி பண்ணிக்கணும்ல. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல. அதனாலங்க முக்கியமா இவளையே நம்ப முடியாது. வீட்டு அடிச்சு வெளில விட்டுருவோம். இல்ல இந்த காலத்துல யாரையும் நம்பவும் கூடாது. நம்ம இதுக்குன்னு அது இல்லாம அது உண்மைதாங்க. ஏன்னா பணம்ங்கிறத பொறுத்த அளவுக்கு யார்கிட்ட இருக்கோ அவங்கள பொறுத்துதான். ஒரு 500,000 கூட அது பெரிய விஷயமா தான் இருக்கு இந்த காலத்துல. அது நிறைய பேருக்கு புரியும் நினைக்கிறேன். ஊருக்கு போயிட்டு தாங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இவன் வேற வீடியோ எடுக்க மாட்டாங்க. இவன் கேமரா பார்த்தாலே ஏதாவது ரியாக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்கானா. அதனால அவனை கண்ட்ரோல் பண்றது பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா 3 மாசம் ஆகிட்டு தான் போகணுமா. தீட்டுக்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போகல எந்த கோயிலுக்குமே போல. போயிட்டு கண்டிப்பா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்க ஒரு விநாயகர் கோயில் அங்க போயிட்டு அடுத்தது வேளாங்கண்ணி எப்பயாவது போயிட்டு 1 வருஷம் ஆச்சுங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு. ஏன்னா சில பேர் சொல்றாங்க பிரெக்னெண்டா இருந்தா குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இருந்தாலும் எங்களோட சாமி கருப்பு கோயில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கருப்புக்கெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நாங்க போலங்க. கண்டிப்பா பாப்பா பிறந்து முத டைம் போறோம். அந்த கோயிலுக்கு போறதுனாலே ஒரு தனி ஒரு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. போற வழியே ரசிச்சுக்கிட்டே போலாம். அவ்வளோ அழகா இருக்குங்க அந்த இடம். போற வழியில மீன் அது பேர் என்ன
ஆகாய தாமரை, பெரண்டை, ஆகாய தாமரை இல்ல, ஆவாரம்பூ. ஆவாரம்பூ. அது தண்ணியில அதெல்லாம் அதிக பேர் கேட்டு இருந்தாங்க. நாங்க வீடியோ போடுற புதுசுல ஆவாரம்பூ கிடைக்குமா ப்ளீஸ் கொடுங்க. கரெக்டா நாங்க சீசன் அப்ப இப்ப 1.5 வருஷமா போறது இல்ல. போய் சப்போஸ் அதிகமா இருந்ததுன்னா கண்டிப்பா யாரு கேக்குறீங்களோ அவங்களுக்கு அனுப்பி விடுறாங்க. ஏன்னா அது அவ்வளவு பிக்கவே டைம் ஆயிடுதுங்க அத. ஆமா, நீங்க பாக்குறதுக்கு தான் அதை டக்குன்னு பிக்கிற மாதிரி இருக்கு. அந்த பூவை மட்டும்தான் எடுக்கணும். அதை மட்டும் எடுத்தா இவ்வளோ பெருசு பூ தெரியுதுன்னா இவ்வளவுதான் வரும் பூவு. அதுல சாம்பார் வச்சா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதை விட நம்ம பவுடர் பண்ணி குடிக்கலாம். ஆனா அதை விட பச்சை பவுடராகவும் குடிக்கலாம். அதை விட நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே தோல் பட்டை எல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பெரண்டை இருப்பாங்க அதிகமா எடுத்து ஊறுகாய் நிறைய பொண்ணெல்லாம் தூக்கிட்டு போய் என்ன எப்படி பிக்க போறேன். ஆமா இல்ல, அதே 2 ஷிஃப்ட் அடிக்கணும். 3 பேர் இருந்தோம், இப்ப 4 பேரா இருக்கும். ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு வந்து எங்க பாட்டி எல்லாம் கொண்டு விட்டு அப்புறம் என் வைஃப் எல்லாரும் கொண்டு போவோம். எப்பவுமே எங்க பாட்டி இல்லாம நாங்க போக மாட்டோம். ஏன்னா அவங்க தானே இப்போதைக்கு ஒன்னா இருக்கோம். அவங்களுடைய சொந்த ஊர் தான் அது. கட்டிக்கிட்ட ஊரு இல்ல, அவங்க சொந்த ஊரு காங்குழிங்கிற ஒரு ஊரு. கட்டிக்கிட்ட ஊரு தான் சொந்த ஊர் அவங்களுக்கு. பாட்டியோட ஊரு தத்தனூர். அவங்க எல்லாம் இறந்தோடனே அங்க நிறைய நிலம் இருந்தது போல உடையாண்டாங்க ஊரை விட்டு. உடையாந்துட்டாங்க. அது என்னமோ தெரியல. அவங்களுக்கும் நல்ல வசதியா தான் இருந்தாங்க. இப்பதான் நீங்க பாக்குறீங்கல்ல அந்த வீடு பாட்டியோட கோலம் எல்லாம் பார்த்து பிச்சைக்காரி மாதிரி இருக்குல்ல. ஆனா உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு 8 ஏக்கர் பக்கமா நல்லா இருந்தது. கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் ரொம்ப எத்தனை ஏக்கரோ இடம் எல்லாமே இருந்தது. இப்ப எந்த இடமும் இல்ல. அவங்களுக்கு சுத்தமா தெரியாது. அதை என்ன பண்ணுனு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, நான் யாருக்கும் எழுதியும் கொடுக்கல. ஆனா எழுதி கொடுத்த மாதிரிதான் காட்டுது. ஆமா, அவங்க இன்னமும் என்ன சொல்றாங்க, நான் உயிரோட இருக்கும்போது அதை பாருங்க, நாங்க பார்த்தாலுமே அது இருக்கிற மாதிரி காட்டலங்க. ஒரு என்னன்னா நம்ம பேர பிள்ளைங்கள நம்ம அந்த இடம் இருந்தா ஏதாவது நல்ல நிலைமையில வச்சுட்டு போலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. தப்பு கிடையாது. அவங்களுக்கு விவரம் புரியல. நம்ம சொல்றதும் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ரீசெண்டா நான் போய் என்ன பண்ண, ஒரு 40 சென்ட் வித்து விட்டாங்க. வெறும் 2.25 லட்சம் ரூபாய்க்கு வித்து விட்டேன். இப்போ ஒரு 5 வருஷம் அது கல்யாணம் பண்றதுக்கு 6 வருஷம். அது நைட்டு நல்லா தூங்கிட்டு இருப்போம். திடீர்னு எந்திரிச்சு ஐயோ எதையோ வாழ்க்கையில பெருசா இழந்துட்டமேன்னு தோணும். அப்போ அந்த வண்டி வச்சிருக்க பாத்தீங்களா, அந்த வண்டிக்காக அதை வித்துட்டேன் நான். அப்ப எனக்கு விவரம் தெரியாது, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, எங்க அப்பாவும் என் கூட இல்லை. அவ்வளவுதான். இனிமேல் நம்ம அப்பா பாட்டி எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா விட்டுருக்க மாட்டாங்க. இன்னமும் அவரு போதையில இருந்தா கூட அவர் சொல்லி சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் நிறைய பேர் என்ன கேட்டீங்க, எங்க அப்பா யாரு, அம்மா இல்லையா, அவங்களுக்கு உங்க ஃபேமிலியா கேட்டீங்க. அது ஒரு நாள் கண்டிப்பா டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ போடுறேங்க. இப்போதைக்கு போட முடியல. இப்போ இன்னைக்கு வீடியோ போடுற காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாசம் வந்து நான் 30 நாள் டார்கெட் வச்சு 30 வீடியோ போடணும்னா முடியல. உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கு. அதனால தான் என்ன பண்றது, இன்னைக்கு எடுத்து இந்த வீடியோ போடுறேன். இன்னொரு விளாக்ல மீட் பண்ணலாம். பாய்ங்க.